ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபைனல் கிளாஸ்க்கு வந்துட்டோம். இன்னைக்கு 2 மாடல் பார்த்தா, நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிற எல்லா மாடலுமே பார்த்தாச்சு. எல்லா ஷார்ட்கட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் டைப் 10 பார்க்கலாம். டைப் 10 என்ன மாடல்னா, நமக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்ல அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல நம்மளோட மொத்த தொகை, அதாவது தனி வட்டியும் அசலும் சேர்ந்த தொகை வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. அதுல இருந்து நம்மள வந்து அசல் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுதான் கொஸ்டின். வாங்க இந்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 20,160 ஆகிறது எனில் அசலை காண்க. நம்ம போன வீடியோலயே பார்த்தோம். நமக்கு அசல் கொடுத்து வட்டி கேட்டிருந்தாங்கன்னா கொஸ்டின்ல 2 ஜீரோவை கட் பண்ணுவோம். வட்டி கொடுத்து அசல் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 2 ஜீரோவை ஆட் பண்ணுவோம். இப்போ இங்க நமக்கு மொத்த தொகை கொடுத்துருக்காங்க, அசல் கேட்டிருக்காங்க. அசல் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? 2 ஜீரோவை ஆட் பண்ணிக்கணும். அது போக என்ன பண்ணணும்னா, மீதி 2 நம்பர் இருக்கு இல்லையா, ஆண்டு மற்றும் வட்டி வீதம், அதை வந்து பெருக்கிக்கணும். 5 × 8 அது கூட 100 சேர்த்துக்கணும். இதோட ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல அமௌண்ட் கூட 100 மல்டிப்ளை பண்ணிக்கணும். கீழே பேலன்ஸ் 2 நம்பர் இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட், அதை மல்டிப்ளை பண்ணிட்டு அது கூட 100 ஆட் பண்ணிக்கணும். ஸோ வாங்க இந்த சம்முக்கு எப்படின்னு பார்க்கலாம். டிவைடட் பை 140, 0 கேன்சல் ஆயிரும். இதை 14 டிவைட் பண்ணீங்கன்னா 14,400. ஆப்ஷன் டி தான் ஆன்சர் வரும். நீங்க வேணா சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைப் 11 பார்க்கலாம். டைப் 11 என்னன்னா, நமக்கு 2 ஆண்டு கொடுத்துருப்பாங்க, 2 மொத்த தொகை கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து நமக்கு அசல் கேட்பாங்க. சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் 8,880 4 ஆண்டுகளில் 7,920 மாறுகிறது எனில் அசலை காண்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, 6 ஆண்டுகள் 4 ஆண்டுகள், அதோட வித்தியாசம் என்ன? 2 ஆண்டுகள். அதை வந்து கீழே போட்டுக்கலாம். மேல பாருங்க, 6 ஆண்டுகளுக்கு 8,880, 4 ஆண்டுகளுக்கு 7,920. அதோட வித்தியாசத்தை நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா நமக்கு எவ்வளவு வரும்? 960 வருது. இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன வரும்? 480. இப்போ 480 தான் ஒரு ஆண்டுக்கான வட்டி. இப்போ நம்ம கொஸ்டின்ல 6 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, 6 ஆண்டுகளுக்கான வட்டி என்னன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். 480 × 6 0, 8 6 48, 28. அப்போ 6 ஆண்டுகளுக்கான தனி வட்டி 2,880 ரூபாய். இப்ப நமக்கு தனி வட்டியும் தெரிஞ்சிருச்சு, மொத்த அமௌண்ட்டும் தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன பண்ணலாம்? மொத்த தொகையிலிருந்து தனி வட்டியை கழிச்சா நமக்கு அசல் கிடைச்சிருமா? மொத்த தொகை என்ன? 8,880. இதுல இருந்து தனி வட்டி 2,880 மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 6,000. இதுதான் அசல், பிரின்சிபல் அமௌண்ட். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் 2 அமௌண்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸை எழுதுறோம், 2 இயர்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸை எழுதுறோம். அதுக்கு நமக்கு 480ன்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அந்த 480 வந்து ஒரு வருஷத்துக்கான தனி வட்டி. அப்போ நம்ம கொஸ்டின்ல 6 வருஷம் கொடுத்துருக்காங்க. 6 வருஷத்துக்கான தனி வட்டியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு அந்த 480யை நம்ம 6ஆல மல்டிப்ளை பண்ணா 2,880 ரூபாய் நமக்கு 6 வருஷத்துக்கான தனி வட்டியா கிடைக்குது. 6 வருஷத்துக்கான மொத்த தொகை 8,880. அதுல இருந்து 2,880 மைனஸ் பண்ணா நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிற 11 மாடல்ஸும் முடிஞ்சிருச்சு. இது போக உங்களுக்கு வேற ஏதாவது சம் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.